ஒரு யூனிட் ஆற்று மணல் விலை 1000 ரூபாயாக நிர்ணயிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆற்று மணல் விற்பனை 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படும். இது முறைகேடுகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் தொகுப்பு வழங்குவதில் மிகவும் காலதாமதம் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ள நிலையில் பைகள் தைக்கும் பணியில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பைகளின்றி பொருட்களை பெற்றுக்கொள்ள விரும்பும் பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ரவுடி சிடி மணியை குண்டர் சட்டத்தில் அடைத்த சென்னை மாநகர காவல் ஆணையரின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. டிஸ்லெக்சியா குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் பயிற்சி வழங்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வழிபாட்டு தலங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வெறிச்சோடி காணப்பட்டது. காரைக்காலுக்கு சுவாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். மதுரையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் ரேஷன் கடைகளில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் வழங்குவது குறித்து ஆய்வு செய்த அவர் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். சென்னை தாம்பரத்தில் அதிக ஆட்களை ஏற்றிக்கொண்டு உரிய அனுமதியின்றி ஓடிய ஆட்டோக்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 9 ஆட்டோக்களில் முறையான ஆவணங்கள் இல்லாததால் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் 2 ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூரில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவதற்காக 25,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு தயார் செய்யப்படும் லட்டுகள் அவிநாசி, பெருமாநல்லூர், சேவூர், திருமுருகன்பூண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. சென்னை புறநகர் ரயில்களில் பயணிக்க 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகள் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ், அடையாள அட்டைகளை காட்டினால் மட்டுமே பயணச்சீட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாத பயணிகளுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 1.5 லட்சத்தை நெருங்கியுள்ளது. சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 5 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,41,986 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,53,68,372 அதிகரித்துள்ளது. 4,72,169 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,44,12,740 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணம் அடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 40,895 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 285 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,83,178 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.
இந்தியாவில் செலுத்தப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 150 கோடியை தாண்டியதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 90,59,360 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக 150 கோடியே 61,92,903 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 3,071ஆக அதிகரித்துள்ளது. இதில் 1,203 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 1,868 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் பயணத்தில் சில அமைப்புகளால் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடும் அச்சுறுத்தல் இருப்பதாக அம்மாநில காவல்துறைக்கு பாதுகாப்பு அமைப்புகள் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியன் முஜாஹிதீன், சிமி, லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளால் கடும் அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை இடியுடன் கூடிய அதி கனமழை பெய்தது. கிழக்கு டெல்லியில் உள்ள மண்டவாளி சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதில் வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. இந்நிலையில் டெல்லியில் இடியுடன் கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நொய்டா, தாத்ரி, குருகிராம் உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 150 கோடிக்கும் அதிகமான கொரோனா தடுப்பூசி டோஸ் செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதை குறிக்கும் வகையில் ஒடிஷாவின் பூரி கடற்கரையில் மணல் சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் 150 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தியதற்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கின் பெரும்பாலான பகுதிகளில் பனிச்சரிவு ஏற்படலாம் என்றும், பனிச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மக்களை இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9 கோடியை நெருங்கியுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 10ஆம் தேதி முதல் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் என குறிப்பிட்டார். நில அபகரிப்பு தொடர்பான புகார்களை அரசு அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதன் மூலம் மறைமுகமாக நில அபகரிப்புக்கு துணை போவதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், தமிழ்நாடு நகர அமைப்புத்துறை இயக்குநர் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவருக்கு சொந்தமான நிலத்தை சுனில் போத்ரா என்பவர் அபகரித்ததாக வழக்கு தொடரப்பட்டது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகலில் வெளியிடுகிறது. இரவு நேர ஊரடங்கு காலை 5 மணி வரை நீட்டிக்கப்படுவதால் பூ வியாபாரிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே சென்னை கோயம்பேட்டில் உள்ள பூ மார்க்கெட்டிற்கு வரும் வியாபாரிகள் வழக்கம் போல அதிகாலையில் 3 மணிக்கு வர அனுமதிக்கும் வகையில் பாஸ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு முழு ஊரடங்கால் தங்களது வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கோயம்பேடு வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கனமழை, காய்கறி வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் காய்கறி வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நேரத்தில் இரவு நேர ஊரடங்கு, ஞாயிறு முழு ஊரடங்கு போன்ற காரணங்களால் மேலும் தங்கள் வியாபாரம் பாதிக்கும் என கோயம்பேடு வியாபாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நாளை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்கி செல்ல ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். வியாபாரிகளும் பொதுமக்களும் சமூக இடைவெளியை மறந்து மீன்களை வாங்க வருவதால் மாநகராட்சி அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சிறிய ரக ஹெலிகாப்டர் ஒன்று அவசரமாக தர இறங்கிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பனிமூட்டம் விலகியதும் ஹெலிகாப்டர் கிளம்பி சென்றது. அந்த ஹெலிகாப்டரில் பெங்களூருவை சேர்ந்த தம்பதியரும் 2 பைலட்டுகளும் கொச்சினுக்கு பயணித்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனக்கு ஓட்டு போடாத காரணத்திற்காக குடிநீர் இணைப்பு வழங்காமல் பஞ்சாயத்து தலைவர் ஒருவர் பழிவாங்கி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பஞ்சாயத்து தலைவரிடம் கேட்டபோது, நீங்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடவில்லை என்றும் அதனால் குடிநீர் உங்களுக்கு கொடுப்பதில்லை என தெரிவித்துள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளின் கதவை உடைத்து நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலக்கோட்டை கிராமத்தில் சீனி முகமது மற்றும் அகமது அலி ஆகியோர் வெளிநாடுகளில் வேலை செய்து வருகின்றனர். அவர்களது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பது குறித்து ஊர் மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினரின் விசாரணையில் 40 பவுண்ட் நகை மற்றும் 65,000 ரொக்கம் கொள்ளை போயிருப்பது தெரியவந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் ஷீட் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த முகமூடி கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். பொன்மலையில் ரப்பர் ஷீட்டுகளை திருட முயன்று இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கொள்ளையனை போலீசார் மடக்கி பிடித்தனர். திருப்பரப்பு பகுதியை சார்ந்த 35 வயதாகும் ஜெகன் என்பதும் ஏற்கனவே 13 திருட்டு வழக்குகளில் தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கொரோனாவை எதிர்கொள்ள 2800 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு மதுசூதனன் ரெட்டி தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் செல்பவர்களிடம் அபராதம் மற்றும் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாகை அருகே மீனவர் ஒருவரின் வலையில் சிக்கிய 4.5 கிலோ எடை கொண்ட சிங்கி இறாலை மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். அமிர்தராஜ் என்பவரின் விசைப்படகு வலையில் 4.5 கிலோ எடை கொண்ட லாப்ஸ்டர் எனும் சிங்கி இறால் சிக்கியது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்த வகை இறால் கிலோ 3,000 முதல் 5,000 ரூபாய் வரை விலை போகும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினர் இரவில் நாடகம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரவில் நாடகம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினர் அரசு மருத்துவமனை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். 2 சிறுவர்கள் படுகாயமடைந்தனர். மணிகண்டன் என்பவர் தனது உறவினரின் மகன்களான முத்துச்செல்வன், ரித்திக் ரோஷன் ஆகிய 2 பேரை ஆன்லைன் தேர்வுக்காக வினாத்தாளை வாங்க கோடிக்கடையில் உள்ள பள்ளிக்கு வந்துள்ளார். அப்போது பள்ளி வாயில் முன்பாக வேகமாக வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்சாரம் தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். கரடிக்குளம் கிராமத்தை சேர்ந்த அம்சவள்ளி என்பவர் தனது வீட்டு மாடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுவற்றிற்கு தண்ணீர் அடிப்பதற்காக மேலே சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பி உரசியதில் அம்சவள்ளி தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நாளை முழு ஊரடங்கை முன்னிட்டு மதுரையில் உள்ள இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதேபோல் காய்கறி மற்றும் பலசரக்கு விற்பனை சந்தைகளிலும் பொதுமக்கள் கூட்டமாக குவிந்து வருகின்றனர். கூட்டம் நிறைந்த பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியதோடு முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு அபராதம் விதித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் காவல்துறையினருக்கான உடற்பயிற்சி கூடம் திறக்கப்பட்டது. இதில் ஆண் மற்றும் பெண் காவலர்கள் உடற்பயிற்சி செய்ய தேவையான அதிநவீன உபகரணங்கள் பொருத்தப்பட்டு அவர்களுக்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய முயற்சி புதுக்கோட்டை மாவட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது.
மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் காங்கிரஸ் கட்சி பெயரிலான ஆட்டை பலி கொடுத்து விருந்து வைத்த பாஜகவினரின் செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் பிரதமர் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு காரணமான காங்கிரஸ் கட்சியை கண்டித்து பாஜகவினர் ஆட்டின் தலையில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற வாசகம் மற்றும் கை சின்னம் அச்சிடப்பட்ட பதாகை அணிவித்த ஆட்டை பலி கொடுத்தனர். சவுதி அரேபியாவில் வாகன விபத்தில் உயிரிழந்த புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியைச் சேர்ந்த ஆனந்தனின் உடல் 60 நாட்களுக்கு பிறகு சொந்த ஊர் வந்தடைந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி ஆனந்தன் விபத்தில் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அவரது குடும்பத்தினர் சொந்த ஊருக்கு உடலை கொண்டுவர போராடி வந்தனர். இதனிடையே உயிரிழந்த ஆனந்தனின் உடல் நேற்று வந்தடைந்தது. சம்பா மற்றும் தாளடி நெல்லுக்கான விலையை நிர்ணயம் செய்ய அமைச்சர், விவசாயிகள், அரசு அலுவலர்கள் அடங்கிய முத்தரப்பு கூட்டத்தை தமிழக அரசு உடனே கூட்ட வேண்டும் என தஞ்சையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் தற்போது சம்பா நெல் அறுவடை துவங்கியுள்ள நிலையில் நடப்பாண்டில் இதுவரை கூட்டத்தை கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மணிமுத்தாறு அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் கடல் போல் காட்சியளிக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் அவ்வப்போது பெய்த கனமழை காரணமாகவும் அணையின் நீர்வரத்தை காட்டிலும் வெளியேற்றம் குறைவாக இருந்ததாலும் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து காணப்பட்டது. இன்று காலை நிலவரப்படி 118 அடி கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 112.85 அடியாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வயல்வெளிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்ததால் மூக்குடி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. நீரை அகற்றக் கோரி அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் 100க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிநாடுகளில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வாணியம்பாடி அருகே பாலாற்றில் தனியாக பாதை அமைத்து நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு யூனிட் மணல் 12,000 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதால் மணல் கொள்ளையர்கள் நூதன முறையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தூர் அருகே திறக்கப்பட்ட தனியார் மதுபான கூடத்தை மூடக்கோரி பொதுமக்கள் மது பாட்டில்களை அடித்து நொறுக்கி போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து மதுபான கூடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் தனியார் மதுபான கூடத்தை அடித்து நொறுக்கிய கிராம மக்கள் 50 பேர் மீது வெம்பக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இருந்து செங்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் அருப்புக்கோட்டை அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்த மின்கம்பியில் ரயில் சிக்கியது. இச்சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இதனால் 2 மணி நேரம் தாமதமாக சென்றது. இதுகுறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து நாளை முதல் சரக்கு ஏற்றுமதி சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களால் ஏற்றுமதி சேவைகள் நிலையம் மூடப்படுவதாகவும் மீண்டும் சேவைகள் தொடங்குவதற்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.